ஹால் டிக்கெட் ஃபார் யூஜி அண்ட் பிஜி எம்சிஏ பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் பிஜி டிப்ளமோ அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நவம்பர் 2023. ஹால் டிக்கெட் வரலைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்துருச்சு. வழக்கம் போல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் வந்து இந்த ஷோ பண்ணுற இந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்துட்டு இதில் ஷோ ஆயிரும். சரிங்களா? இதில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது டைப் பண்ணுறேன். அந்த கேப்சாவை நான் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறது இந்த சப்ஜெக்ட் கோடு இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் நேம், டேட்டு அண்டு டைம், இந்த சிக்னேச்சர் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், இன்விகிலேட்டர் சிக்னேச்சர் வந்து இதில் வந்துட்டு போடுவாங்க. ஸோ இது இந்த ஹால் டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எல்லா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த எல்லா எக்ஸாம்லேயும் வந்துட்டு உங்கள் கையெழுத்தும் இங்கே இன்விகிலேட்டர் சிக்னேச்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இப்போ நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சு சர்டிஃபிகேட் வர்ற வரைக்கும் இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பத்திரமா கம்பல்சரி நீங்கள் வச்சுருக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி ஒரிஜினல் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் ஏற்கனவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு என்ன ப்ராப்ளம்னா, நாங்கள் ஏற்கனவே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டோம், எங்களுடைய சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் ஷோ ஆகலை. ஏற்கனவே யூனிவர்சிட்டி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் செமஸ்டர் பேட்டர்ன் லிங்க்கில் போய் நான் செமஸ்டர் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் அப்பியரிங்ஸ் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் நான் செமஸ்டர் கொடுத்துருக்கிற தனியாக லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர், உங்கள் சப்ஜெக்ட் கோடு எல்லாமே இதில் வந்துட்டு ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் வச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் நேம் வந்துட்டு டிடி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை 21. சரிங்களா? யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு பிஜி எம்ஏக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் 6 எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு 2 PM to 5 PM, ஒரே ஒரு எக்ஸாம் வந்துட்டு தான் 10 AM to 1 PM. ஸோ எக்ஸாம் வந்துட்டு கண்டினியூ. இதில் டேட் எல்லாமே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் மொபைலில் பார்ப்பீங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இதை வந்துட்டு சிஸ்டத்தில் பார்க்குறதுனால இதை நான் பிரிண்ட்டு கொடுத்து நீங்கள் சிஸ்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் பிரிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைக்காதீங்க. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் சிஸ்டத்தில் பார்க்குறதான மொபைலில் வந்து இந்த ஆப்ஷன் வராது. இது வந்துட்டு லேப்டாப்லேயும் உங்களுக்கு பிசிலேயும் மட்டும்தான் வரும். நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட்டு கொடுத்துக்குங்க. பிரிண்ட்டு கொடுத்துட்டு சேவ் அஸ் பிடிஎஃப்னு அதிலே கேட்குது. ஸோ அதில் சேவ் அஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது கிடையாது, பிரிண்டர் கிடையாது. ஸோ நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை சேவ் பண்ணுவான்னு கேட்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை உங்கள் மெயிலில் காப்பி பண்ணிக்கிங்க. மெயிலில் காப்பி இருந்து நீங்கள் பிரிண்டிங் சிஸ்டம் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோ நீங்கள் அது மூலிமா நீங்கள் உங்களுடைய பிரிண்ட்டை வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பிஜி டிப்ளமோ நிறைய கோர்சஸ்க்கு வந்துட்டு எல்லா பேலன்ஸ் இருக்கிற எல்லா கோர்சஸ்க்குமே ஹால் டிக்கெட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிஜி மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிச்சேன். அப்புறம் யூஜி, எம்சிஏ, லைப்ரரி சயின்ஸ், பிஜி டிப்ளமோ, சர்டிஃபிகேட் நான் செமஸ்டர். ஏன்னா நிறைய பேர் ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க எக்ஸாமினேஷன் சென்டர் இப்போ நான் பிஜிக்கு டவுன்லோட் பண்ணதில் அவங்க வந்துட்டு டிடி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை 21 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எதுங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைக்காதீங்க. டவுன்லோடு மட்டும் பண்ணுங்கள். டேரெக்டாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிசிலேயோ இதுலேயோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரிண்டர் இருக்கிற சிஸ்டத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். நிறைய இப்போ இந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கறனால நீங்கள் வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத வருவீங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி எப்படி ரீச் பண்ணுறது, இல்லை பஸ் வழியாக, ட்ரெயின் வழியாக, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் யூனிவர்சிட்டி ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் வந்துட்டு யூனிவர்சிட்டி ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் தேவை, எனக்கு பஸ் ரூட்டு தெரியாது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு மெயில் ஐடி இருக்குது, மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது கம்பல்சரி உங்கள் ஃபோன் நம்பரையும் சேர்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரூட்டு தொடர்பான சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி செய்யப்படும். ஸோ மறக்காமல் ஹால் டிக்கெட்டை ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் சேஃப்.